Welcome back to DD Teach. In this session, we are going to discuss one of the engineering concept, which is subject code AI 24143 Foundation of Artificial Intelligence in the topic of major problems and system characteristics in AI. Okay, வாங்க இந்த செஷனுக்குள்ள போகலாம். Before building any AI system like a chessboard or a medical diagnosis tool, we analyze the nature of the problem. We ask 7 to 8 specific questions to decide which AI techniques or algorithm will work best. Yeah. இப்போ ஒரு எந்த சிஸ்டம் எந்த ஏஐ சிஸ்டம் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வி வில் அனலைஸ் ஒரு certain திங்ஸை வந்து அனலைஸ் பண்ணுவோம், விச் இஸ் நேச்சர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பை ஆஸ்கிங் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 7 to 8 கொஷின்ஸ் வச்சுருக்கோம். அந்த கொஷின்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய ஏஐ டெக்னிக்ஸாக இருக்கட்டும், நம்ம அல்கிரிதமாக இருக்கட்டும், நம்ம வந்து டிசைட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் டு கெட் அ பெஸ்ட் அவுட்புட். லைக் ஓகே, why it is used, நம்ம ஏன் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, it helps engineers choose their right strategy. For example, you can't use the same logic for solving a math which has one right solution and playing a chess where moves depends on the opponent. Yeah, இப்போது இது யாருக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, இன்ஜினியர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது டு சூஸ் அ ரைட் ஸ்ட்ராட்டஜி. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு லாஜிக் இருக்குன்னு வைங்க, அந்த லாஜிக்கை ஒரு மேத் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும் பிளேயிங் செஸ்ஸுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா மேக்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு அதுக்கு ரைட் ஆன்சர் ஒன்று தான் இருக்கும். அதுவே செஸ் ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம வின்னிங் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கோம்னா ஆப்போனன்ட் மூவ்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதனால் இது ரெண்டுக்குமே வேறு வேறு லாஜிக் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இந்த இம்ப்ளிமெண்டேஷனுடைய லாஜிக்கை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் நாம் வந்து இதை ஸ்டடி பண்ணுறோம். ஓகே, when we design an AI solution, we analyze the problem based on these characteristics. These இந்த 7 characteristics இருக்கும். இந்த லைக் 7 கொஷின்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த 7 கொஷின்ஸை வச்சு தான் டிபெண்ட் ஆகி தான் நம்மளுடைய டெக்னிக்ஸை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், இஸ் த ப்ராப்ளம் decomposable? Can we break a big problem into small dependent parts? லைக் இப்போ ஒரு பிக் ப்ராப்ளம் இருக்குன்னா ஸ்மால் இண்டிபெண்டன்ட் பார்ட்ஸாக டிவைட் பண்ணி தனித்தனியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுதான் இந்த ப்ராப்ளம் வந்து டீகம்போஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மேத் வந்து இன்டெகிரேட் பண்ணுறீங்கன்னா மேத்தை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிக்கலாமா, அது வந்து டீகம்போஸ் ஆகும். அதுவே கியூபிக்ஸ் லைக் ரூபிக் கியூப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து உங்களால் டிவைட் பண்ண முடியாது. செகண்ட் ஒன், கேன் சொல்யூஷன் ஸ்டெப்ஸ் பி இக்னோர்ட் ஆர் அன்டன்? இது வந்து என்னென்னா, இப்போ நம்ம ஒரு சொல்யூஷன் ஸ்டெப் வந்து ஃபார்வர்ட் வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து இக்னோர் பண்ண முடியுமா, அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தான். லைக் இப்போ வந்து இன் தியரம் ப்ரூவிங் இஃப் அ ஸ்டெப்ஸ் இஸ் ராங் we ignore it. In 8 puzzle we can backtrack undo. In a chess once a move is made it is a permanent. Like yeah, இப்போ நம்ம ஒரு தியரம் ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் வந்து ராங்காக இருந்துச்சுன்னா தியரமில் இக்னோர் பண்ணிவிடுவோம். அதுவே ஒரு 8 பசில்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மூவ் பண்ணோம்னா நம்ம பேக் ட்ராக் அடிக்கலாம். பேக் ட்ராக்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் எடுத்து வச்ச ஸ்டெப்பை வந்து ரிவர்ஸ் பண்ணுறது, மறுபடியும் பேக் டு நார்மல் அப்படின்னு பின்னாடி வர ஸ்டெப்ஸ் தான் அண்டுன்னு சொல்லுவோம், விச் இஸ் பேக் ட்ராக்கிங்னு சொல்லுவோம். அதுவே செஸ்ஸில் வந்து இப்போ ஒரு மூவ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது பெர்மனெண்ட்டு, நீங்கள் சேஞ்சே பண்ண முடியாது. இதுதான் இதோடைய டிஃப்ரென்ஸு. இப்போ ஒரு சொல்யூஷன் நம்ம எடுத்து வச்சோம்னா நம்ம இக்னோர் பண்ணலாமா அண்டு பண்ணலாமான்னு சொல்லி செகண்ட் கொஷின் கேட்கலாம். தேர்ட் ஒன் வந்து, is the universe predictable? In a certain outcome like puzzle, we know exactly what happens next. In uncertain outcome like a bridge or card games, we don't know the next step. Yeah, இது வந்து ப்ரிடெக்ட் பண்ண முடியுமா இல்லை ப்ரிடெக்ட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குற கொஷின்ஸ். ஒரு சர்டன் அவுட்கம் லைக் பசில்ஸாக இருக்கட்டும், அதிலலாம் நெக்ஸ்ட் மூவ் என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளால் ப்ரிடெக்ட் பண்ண முடியும். அதுவே அன்சர்டன் அவுட்கம்ஸ்னால் இப்போ பிரிட்ஜாக இருக்கட்டும், கார்ட் கேம்ஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளால் ப்ரிடெக்ட் பண்ண முடியாது. அதுதான் தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், இஸ் அ குட் சொல்யூஷன் அப்சல்யூட் ஆர் ரிலேட்டிவ்? Do we need any path to answer, which is absolute, or the best or shortest path ன்னு சொல்கிறது ரிலேட்டிவ்னு சொல்லுவோம். இட் இஸ் அ நாலேஜ் பேஸ். லைக் இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கிறோன்னா வேறு ஏதாவது பாத் வேணும்னா அது அப்சல்யூட்னு சொல்லுவோம். இது ஷார்ட்டஸ்ட் பாத்து இல்லைன்னா பெஸ்ட் பாத்து அப்படின்னு சொல்கிறது வந்து ரிலேட்டிவ்னு சொல்லுவோம். இது வந்து நாலேஜ் பேஸ்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், கன்சிஸ்டன்ட். டஸ் த இன்ஃபர்மேஷன் ஸ்டேஸ் த சேம் ஆர் சேஞ்ச் ஓவர் நைட்?
இப்போ இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குமா இல்லை மாறுமா? இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அது எப்போவுமே ஃபார் எவர் சேமாக இருக்குமா இல்லை மாறக்கூடியதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது தான் கன்சிஸ்டன்ட். விச் இஸ் சிக்ஸ்த் ஒன் வந்து ரோல் ஆஃப் நாலேஜ். டு வி நீட் அ லாட் ஆஃப் டேட்டா which is knowledge intensive or just a smart algorithm which is search intensive. லைக் நமக்கு நிறைய டேட்டா வேணுமா அப்படின்னு சொல்லி நீடிங் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது நாலேஜ் இன்டென்சிவ்னு சொல்வோம். இல்லைனா ஒரு ஸ்மார்ட்டான அல்கிரிதம் மட்டும் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சர்ச் இன்டென்சிவ்னு சொல்வோம். லைக் நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்டராக்ஷன்ஸ். இட் இஸ் அ சாலிட்டரி டாஸ்க். ஏஐ ஒர்க்ஸ் அலோன் ஆர் கான்வர்சேஷனல். ஏஐ நீட்ஸ் டு டாக் டு ஹியூமன். லைக் இது வந்து சோலோ மேனா? ஏஐ வந்து ஒர்க்கை வந்து அலோனாக டன் பண்ணுமா இல்லைனா இது வந்து கான்வர்சேஷன் ஹியூமன்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணி இந்த டாஸ்க் வந்து சால்வ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் கான்வர்சேஷனல். விச் இஸ் இதுதான் செவன்த் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஏஐ வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த இதில் பார்ப்போம். மோனோட்டோனிக் சிஸ்டம். ஒன்ஸ் அ ஃபேக்ட் இஸ் proven true, it always stays forever true. இப்போ ஒரு ஃபேக்ட் வந்து ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா எப்பயுமே இது வந்து ட்ரூவாக தான் இருக்கும், ஃபால்ஸ் ஆகாது. அதுவே நான் மோனோட்டோனிக் சிஸ்டமில் நியூ இன்ஃபர்மேஷன் கேன் மேக் ஓல்டு ஃபேக்ட்ஸ் ஃபால்ஸ். ஆல் பேர்ட்ஸ் ஃப்ளை பட் தென் வி லேர்ன் pigeons are birds that don't fly. இப்போ ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் நியூ ஃபேக்ட்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஓல்டு ஃபேக்ட்ஸை வந்து ஃபால்ஸ் ஆக்கிடுமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளை வந்து ஓல்டு ஃபேக்ட்ஸு. லைக் எல்லா பேர்டும் பறக்கும். ஆனால் நியூவாக நம்ம வந்து லேர்ன் பண்ணது என்னென்னா பீஜன்ஸ் வந்து பேர்ட் தான் ஆனால் அது பறக்காது. இது நியூ ஃபேக்ட்ஸ் வந்து ஓல்டு ஃபேக்ட்ஸாக ஃபால்ஸ் ஆக்கிடுச்சா? பீஜனும் பேர்ட் தான் ஆனால் இது பறக்காது. இப்போ இது நியூ ஃபேக்ட்ஸ் வந்து ஓல்டு ஃபேக்ட்ஸாக ஃபால்ஸ் ஆக்கிடுச்சு. நெக்ஸ்ட் கம்படேட்டிவ் சிஸ்டம்ஸ். த ஆர்டர் ஆஃப் ஸ்டெப்ஸ் டஸ் நாட் சேஞ்ச் த ஃபைனல் ரிசல்ட். காம்படேட்டிவ் சிஸ்டம்னா என்னென்னா இப்போ ஒரு சொல்யூஷனுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குமா? அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் ப்ரொசீஜரை மாற்றினாலும் அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணாலும் ஃபைனல் ரிசல்ட் வந்து மாறாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மெடிக்கல் டயக்னோசிஸ் ஏஐ எடுத்துக்கோங்களேன். இட் இஸ் டீகம்போசிபிள்னு பார்க்கணும். இட் இஸ் டீகம்போசிபிள். ஏன்னா லைக் லார்ஜ் ப்ராப்ளமை ஸ்மால் சப் டாஸ்க்காக பிரித்து சால்வ் பண்ணுறது தான் டீகம்போசிபிளா? ஃபர்ஸ்ட்டு ஹார்ட்டை செக் பண்ணும், அப்புறம் லங்ஸை செக் பண்ணும். அதனால இது டீகம்போசிபிள். லைக் பிரித்து தான் ஒர்க்கை வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இட் இஸ் அ நான் ரெக்கவரபிள். லைக் இது வந்து ரெக்கவர் பண்ண முடியுமா? இப்போ ஒரு சர்ஜரி வந்து தப்பாக பண்ணிட்டோம், அதை அண்டு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதனால இட் இஸ் நான் ரெக்கவரபிள். இட் இஸ் நாலேஜ் இன்டென்சிவ். ஏன் நாலேஜ் இன்டென்சிவ்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வேணும், வச்சு தான் நம்மளால் இதை வந்து ப்ரிடெக்ட் பண்ண முடியும், லைக் இது ஒர்க் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால் இது வந்து நாலேஜ் இன்டென்சிவ். இட் இஸ் கான்வர்சேஷனல். கான்வர்சேஷனல்னால் இப்போ பேஷண்ட்ஸ் கிட்டே இது வந்து இன்டராக்ட் பண்ணும். லைக் பேஷண்ட்ஸ் கிட்டே உங்களுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அது அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஒர்க் ஃப்ளோ. லைக் ஜென்ரலாக பார்த்தது சம்மரி பண்ணுறது மாதிரி. ஏஐ ப்ராப்ளம் அனாலிசிஸ்க்கு 2 டைப்ஸ் இருக்குது. விச் இஸ் ப்ராப்ளம் கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்னொன்று வந்து சிஸ்டம் கேரக்டரிஸ்டிக்ஸ். ப்ராப்ளம் கேரக்டரிஸ்டிக்ஸில் டீகம்போசிபிளா, ஸ்டெப்ஸ் வந்து அன்டூ பண்ண முடியுமா, ப்ரிடிக்டபிளா, சொல்யூஷனா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தோம். அதுவே சிஸ்டம் கேரக்டரிஸ்டிக்ஸில் என்ன பார்த்தோம்னா மோனோட்டோனிக்கா, இட் இஸ் அ நான் மோனோட்டோனிக்கா, இல்லைனா இது வந்து கம்யூட்டேட்டிவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது ஓவராலாக ஒரு ஏஐ சிஸ்டம் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கேட்க வேண்டிய 7 கொஷின்ஸ் அண்ட் சிஸ்டம் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்மளால் ஒரு பெஸ்ட் லாஜிக்கோ ஒரு பெஸ்ட் அல்கிரிதமோ கொண்டு வர முடியும். ஓகே, தேங்க்யூ. இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா do like, do share and don't forget to subscribe.